நான் கூட வெளிப்படையாக சொல்றேன். இன்றைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்தால் நிச்சயமாக 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். எங்களுடைய தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். சரிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இருக்கிற எல்லா கட்சிகளையும் போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சாச்சு இந்த எலெக்ஷன்ல. அவங்க அழ கூட ஸ்பேஸ் விடாம அழறதுக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு அழாவும் பேச விடாம பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஸ்பேஸ் கூட விடாம இருக்கக்கூடாது. இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சில யோசனைகள் இருந்துச்சு. அதை தாண்டி பிலோ த பெல்ட் ரொம்ப கீழே இறங்கி போனாங்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். திரு எக்ஸ் சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ மயிலாப்பூரில் நின்ன கேண்டிடேட் யார், ஸ்ரீரங்கத்தில் நின்று கேண்டிடேட் யார், இல்லை திருச்சி கிழக்குலேயே மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஜாதி பார்க்காம நின்னீங்களா, இப்படிங்கிற விமர்சனத்தை வந்து தாவேக்கா மீது வச்சிருக்கிறாரு அப்பா அவர்கள். திருநெல்வேலியில் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சமபந்தி விருந்து நடக்கும்போது ஒரு 5 குழந்தைகளை வேடிக்கை பார்த்து சாப்பிட வந்த குழந்தைங்களை அடித்து கோயில் விட்டு வெளியே விரட்டினீங்களே, இது இந்த ஜாதிய புத்தியில தான் பண்ணீங்களா மிஸ்டர் அப்பாவும் நான் கேட்கணும். திருநெல்வேலியில் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்தில் நரிக்குறவர் இன குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் கடும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. அண்ணா சாப்பிட விடாங்க சொன்னீங்க, அப்படியே எங்களுக்கு சாப்பிடவே விடு, எங்க கடிச்சு போயிட்டாங்க, சாப்பிடணுமா, அப்போ நீங்க வர வேண்டாம், கடிச்சே போட்டுருவோம். அந்த சமபந்தி விருந்து இன்னைக்கு என் கண்ணிலே நிக்குது. அந்த குழந்தைங்க 5 குழந்தைங்க பசியோடு நின்றுட்டு இருந்தது. ஒரு சமூக ஆர்வலர் கூட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. இந்த நிலையில் இந்த சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டு சாப்பிட வந்த நரிக்குறவர் இன குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விருந்து நடைபெறும் இடத்திற்கு செல்ல முயன்ற அந்த சிறுவர்களை அங்கிருந்தவர்கள் தடுத்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பசியினில் அந்த குழந்தைகள் பதங்கி நின்றனர். இதனையெல்லாம் பார்த்து சமூக ஆர்வலர் ஒருவர் அங்கிருந்த 5 நரிக்குறவர் இன குழந்தைகளை அருகில் உள்ள ஹோட்டலுக்கு அழைத்து சென்று உணவு வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ உன்னால கீழே இருக்கவங்களையும் சோ கால்டு ஒடுக்கப்பட்டவங்களையும் உன்னால வந்து சமமா பார்க்க முடியல, வேற ஒருத்தரையும் உன்னால சமமா பார்க்க முடியல. அப்ப உனக்கு தான் ப்ராப்ளம், பிரச்சனை உனக்கு. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அப்ப அந்த இடத்துல அவருக்கு கொடுத்ததுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். நீ வேற ஒருத்தருக்கு அட்வொகேட் பண்ணினா நான் சப்போர்ட் பண்றேன். ஒய் இவரு நீ கேக்குறீன்னா நீ எவ்வளவு வன்மம் முடிச்சவன் பாரு. இன்னைக்கு அவங்களுடைய கஜானாக்கள் ஆர் கெட்டிங் ட்ரைட் அப். அந்த பயமும் அந்த பதட்டமும் தான் இன்னைக்கு இவங்களை அப்படி கொக்கரிக்கவும் அப்படியே கொந்தளிக்கவும் அழ வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அழறதுக்கு காரணம் தேர் காஃபின்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரைட். அவங்களுடைய கஜானாக்கள் வரவில்லாம, ஏன்னா அவ்வளவு பெரிய செலவு. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்ஸ்டால சோஷியல் மீடியா ஜெயிச்சோன்னு மனசாட்சியை தொட்டு கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க. இதை நான் கண்டிப்பா ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன் எல்லா இடத்துலையும். ஓப்பன் பண்ணா ஒரு யூடியூப்ல எங்க அண்ணன் பேச்சை பார்க்கணும்னு போனா கூட பார்க்க விடாத அளவுக்கு வீடியோ போட்டு ஆட் போட்டு இருந்தது யாரு? அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. தோத்துட்டா அழுதுருவாங்க, மனசு தாங்காதுன்னு கருத்து பேசினவங்க எல்லாம் தோத்துட்டு குளத்தூர்ல அழுதுகிட்டு இருந்தது யாரு? உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு அழுவுறது. இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. தண்டவாளத்தை ஓடிக்கிற பாக்குறியா? கல்யாண மேடையில போய் ஒப்பாரி வைக்கிறது. எந்த பணியும் செய்யலாம அப்படிப்பட்டவர்களுக்கு வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஜென்சி மீட்டிங் போறேன்னு சொல்லி எவன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்னே தெரியல. வாழையடி வாழையா ஆலமரம் வாழுதுன்னு சொல்றது. வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம். திமுக என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்ததுன்னா நாங்க இவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்குன்னு நினைக்கிறதா? ஓகே, பட்டு தெரிஞ்சுனா புத்தி வரும். ஏய், அழுவலடா. அது அழுவலையா? படுங்க, பட்டு தெரிஞ்சுங்க, அப்பதான் புத்தி வரும். கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கோம். கபர், யூ கிரைட், இட்ஸ் ஓவர். ஏன் அழுதீங்க? 5 வருஷம் கழிச்சு நிக்கலாமே, இடைத்தேர்தல் நிக்கலாமே, எம்பி எலெக்ஷன் நிக்கலாமே. ஏன் அவ்வளவு சேவை பண்ண அவசரமா இருந்தா உள்ளாட்சி தேர்தல் மேயராய் வேலை செய்யலாமே? ஏன் அழுகாட்சி வருது? அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஒரு பக்கம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலமா தான் தாவேக்கா ஆட்சி அமைத்தது,
இத்தனை வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தாங்க, இத்தனை இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணாங்க, ரீல்ஸ் போட்டாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருந்தார். நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்களா? ஒரு கட்சி சார்ந்த மக்கள் இவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் இவ்வளோ ஆக்டிவாக சோஷியல் மீடியாலாம் இருக்கிறாங்க அப்படின்றதையே ஒரு எலெக்ஷனில் தோத்த பிறகு தான் நீ கண்டுபிடிப்பினா, இதுக்கப்புறம் நீ எடுத்து பிகில் எடுத்து ஊதி எப்படா போலீஸ் சொல்லுன்ற மாதிரி இருக்கு. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. நான் வந்து நிச்சயமா கோரிக்கை வைப்பேன். எங்களுடைய முதலமைச்சர், எங்க தளபதி, நாங்க இவ்வளவு வருஷம் உழைச்சிருக்கிறோம்ல, நக்கீரன் கோபால் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்க வேண்டும். நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதேவி அருவாளோட வந்து நிக்குது. நக்கீரன் கோபால் அவர்கள் தன்னை பற்றி அவரே சொல்லக்கூடிய காணொலியை கேளுங்க. எனக்கு ரொம்ப அதிகமாலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு. ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு. ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு, ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்கு. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. கொலை வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, ஆயுதம் வச்சிருந்த வழக்கு, பொடா வழக்கு இருக்குல்ல, முதல்ல இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து நக்கீரன் கோபால் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நிச்சயமாக நான் கோரிக்கை வைப்பேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இல்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. இருங்க நீங்க இல்ல இருங்க நான் வேற இங்க வாங்க, கிட்ட வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு வேற இப்படி கொச்சம் போட்டு கிட்ட வாங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. இல்ல கிட்ட வாங்க, இருங்க கிட்ட வாங்க, நாங்க பதில் சொல்றேன். என்னன்னா நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இல்ல சட்டம் ஒழுங்கு இருங்கப்பா. இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா? இப்போ உடனடியாக அவர்கள் குண்டர் சட்டத்திலே அவளை கைது செய்யப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் மிரட்டுற துணி எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் நம்ம சாஃப்ட் நேச்சர். முதல்ல நீ கேட்டது வந்து எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க. நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும். நீங்க இருங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் படிப்படியா முதலமைச்சர் செஞ்சுட்டு வர்றாரு. தாவேக்காவை பார்த்து மேயர் முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி முதல் கனிமொழி வரை அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நவத்வாரங்களிலும் உங்களுக்கு புகை வருகிறது. திமுகவினருக்கு எப்போதுமே வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. பனமரத்துல வவ்வாலா தளபதிக்கு சவாலா என்பது போல இனி ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகமும் ஆர்கே நகரில் இருந்து கன்னியாகுமரி வரை, காசிமேட்டில் இருந்து கன்னியாகுமரி வரை நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம். யார் என்ன கூக்குரலிட்டாலும் சரி, கோட்டை போட்டா நம்ம தளபதி சிஎம், கோட்டை கழட்டினா அவர் மக்கள் தலைவர், அப்படித்தான் பேசுவார். மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இனி நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இனி வரப்போகின்ற எல்லா தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் விசில் தான் ஊதும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களோடு என்னை போன்ற அருமை சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கிறோம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.